வசந்தங்கள் வாக்கே ஊர்வலம் நடக்கின்றது குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது
பக்கமல இந்த அடியா ஆரம்பிச்சுட்டானா விடியறது தெரியக்கூடாது. அதான வாத்தியார் எவ்வளவு நாளா எங்கிட்ட இருந்தீங்க? எங்க பாக்கலையா? அதான நொறுக்கி எடுக்கிறீங்களா? பக்கமெல்லாம் சூப்பர். இப்படி இருந்தாத்தேன் ஆஸ்பத்திரியில இருந்து வந்த நடிகர் கூட ஒரு ஆர்வமா பாட முடியும். ஒரு நோய் தீர்ந்து உண்மையிலேயே பாத்தியா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கோம். வயசு எத்தனை உனக்கு? அப்ப எனக்கு வயசு எத்தனை கேட்டீங்கன்னா எங்க அப்பாட்டையும் கேட்கலாம். அப்படிதான் இருந்தாலும் அமைதி 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 அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்ற வள்ளுவர் குரல் கணங்க ஆதி சிவனார் திருவாயில் உருவாகி அகஸ்தியரின் அரவணைப்பில் உருவெடுத்து பாவேந்தர் நாவிலும் மோவேந்தர் மடியிலும் முச்சங்கத்தி அடுகளில் பிரபல என்ன மை செட்ல சேர்ந்துட்டீங்களா? சும்மா உட்காரு. சரி வந்தாமே ஆதி சிவனார் திருவாயில் உருவாகி அகஸ்தியரின் அரவணைப்பில் உருவெடுத்து பாவேந்தர் நாவில் மோவேந்தர் மடியிலும் முச்சங்கத்தி அடுகளில் பிரபலித்த இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியவர்களுக்கும் கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையிலே எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக தொட்டு வணங்கக்கூடிய என்ன பத்த ஆத்தாமார்களுக்கு இப்பத்தே கூட்டத்தில் உள்ள பெண்கள் கூட நினைப்பாங்க. எப்படி நம்ம என்னைக்கு புருஷன் கால தொட்டு கும்பிட்டு அந்த பப்பனு காரணம் இப்படி சொல்றானே தொட்டு கும்பிட்டாங்க. எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? எப்ப 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. நம்ம அப்பத்தா ஐயா காலத்துல எங்க வீட்டுல நான் பாத்திருக்கேன். எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலையை பூரா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் சரி எங்க அப்பத்தா அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டில உட்கார வச்சு அவர் இதான் பிடிக்கும். ஏன் நீங்க உசிர் போறது மாதிரி காலை பிடிக்கும். காலை பிடிச்சு தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னை சென்னையாக்க துணையாக்க பிறந்தவரை நீங்கள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் குட்டி சந்ததிகள் எல்லாரும் தொட்டு கும்பிட்டு நான் பாத்திருக்கேன். ஆமா ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலையில மாறி போச்சு. எப்படி ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளையில எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ விடிய காலம் 4 மணிக்கு ஆம்பளையில எந்திரிச்சிடா எந்திரிச்சு பொண்டாட்டி கால தொட்டு கும்பிடுறாரு. நைட் அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு. சரி தலை வலி விண்ணு தெரிக்குது. கட்டி போட்டாத்தையும் சரி வரும். ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடு. அதுல கொஞ்சம் அசந்து படுத்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சரக்கு அடிங்க. ஆமா வேணான்னு சொல்லல. நல்ல சரக்கு அடிங்க. சரக்கு அடிக்கிறது தப்பு. அடிக்க நல்ல சரக்கு அடிக்கலாம். உங்க காசு நீங்க குடிக்கிறீங்க. உங்க உடம்பு நீங்க குடிக்கிறீங்க. நம்ம சொல்றதுக்கு அதிகம் கிடையாது. குடிய கெடுக்குமியா இருந்தாலும் நல்ல சரக்கா அடிங்க. சரி மேட் இன் ஹியூமன் பக்காடி லெமன் ஒரு சரக்கு இருக்கு. வார வராது. அதே மாதிரி 1848 ஒரு சரக்கு இருக்கு. ஏன் தம்பி அது இப்படி 1848 சரக்கு? அதுக்கு எதுக்கு 1848 பேர் வச்சாங்க தெரியுமா? நம்மள மாதிரி இந்த மிருதங்க வாசிக்கிற பையன் மாதிரி 18 வயசுல இருந்து குடிக்க ஆரம்பிச்சு சரி 48 வயசுல மண்டையை போட்டுருவாங்க. அதுக்கு 1848. அதே மாதிரி சுனோ ஓட்கா இப்படி எல்லாம் சரக்கு இருக்கு. இதெல்லாம் வாட வராது. இதையெல்லாம் குடிச்சு விட்டு போய் பொண்டாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுத்தோம்னா சரி 2 முத்தமா சேர்த்து கிடைக்கும். திருப்பி கிடைக்கும். ஆமா இந்த ஆகாத லோக்கல் சரக்கு எக்ஸ்பிரஸ் செட்டு மானிட்டர் ஓல்டு மங்கு வீச்சு மரத்த டைம் பண்ற அம்மு இதெல்லாம் குடிச்சா இங்க மூடிய திறந்தோம்னா மேலூர் அருந்தி வீசுவாடு. அதையெல்லாம் குடிச்சு விட்டு போய் முத்தம் கொடுத்தோம்னா விரட்டி விளக்க மாத்த கொண்டு அடியிலே விழுங்க. அதனால அப்படி இல்லாம வேற எங்கேயும் போவேனா நம்ம கோவில் பட்டியிலே கேட்டு பாப்போமே. எப்படி? ஆமா என்ன பார்த்தா ஆத்தாமா இருக்கு. நல்லா எண்ணி பார்த்தா ஒரு 25 பேர் இருப்பாங்க. இன்னும் வந்து இருக்காங்க. என்னத்த சொல்ல நாடகத்துக்கு இன்னைக்கு ஆள் அப்படி எங்க இப்பதான் குழம்புல தண்ணி ஊத்திட்டு வர்றாங்க. குழம்புல தண்ணி ஊத்துறாங்க. குழம்புல தண்ணி ஊத்துவாங்க. குழம்புல ஆமா ஆமா நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான். என்ன சோத்துல தண்ணி ஊத்துனது அந்த காலம். இப்ப வந்து விருந்தாடிக்கு நம்ம ஊர்ல பொங்கல் திருவிழா வச்சிருக்காங்க. ஐயனாருக்கு திருவிழா. சரி விருந்தாடிகளுக்கு எல்லாம் சொல்லி விட்டுருப்பாங்க. 4 பேருக்கு சொல்லி இருப்பாங்க. ஆனா அங்கிட்டு இருந்து வரையில 8 பேரா வந்திருப்பாங்க. 10 பேர் ஆயிரம் 10 பேர் கூட வந்திருப்பாங்க. சரி குழம்பு வந்து 1.5 கிலோ கறி எடுத்து வச்சிருப்பாங்க. குழம்பு காணாது. அதனால கூட தண்ணி சுடு தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் மசாலா பொடி போட்டு கிண்டி விட்டோம்னா கூட 10 பேருக்கு ஊத்தி அனுப்பலாம். நல்ல அனுபவமா இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆனா இன்னைக்கு எங்க அப்பா அதுக்கிட்ட அப்பயே சொன்னாரு. எப்படி நீ நாடகத்துக்கு போவேனாம்டா செவனேண்டு வந்து பஞ்சுமலுக்கிட்டே வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாரு. ஏப்பான்னு கேட்டேன். அப்பத்தே அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. வர வர ஊர்வல்ல நாடகத்துக்கு ஆள் கூடுறது இல்ல. அதுக்கு மீறி கூடுனாலும் நல்லபடியா ரசிக்க மாட்டாங்க. சரி நீ திருப்பூருக்கு பஞ்சுமலுக்கு வேலைக்கு போடான்னு சொன்னாரு. அங்க போலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அங்கேயே உன்ன போதையை போட்டு தீய பொறிச்சு விட்டு போயிட்டாங்க. பஞ்சுமல்லி போய் எரிஞ்சு போச்சு. அங்கேயும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க.
ஆனா வேற எங்கேயும் போக வேணாம், நம்ம கோவில் பட்டியிலே கேட்டு பாப்போம். கேளு. ஆமா, என்ன பத்தி ஆத்தா பண்ண வருவாங்கல்ல, அவங்களை நம்பித்தே வெளியில பவுடர் போட்டு வந்துட்டு கேள்வி. ஆமா, வரட்டு வரட்டு. அவங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்பான். என்ன கேள்வி? யாராவது உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ தலைக்கு 500 ரூபாய் தரலாம் இருக்கேன். சம்பளமே 500 சம்பளம் 500 தான். கையில மனக்கட்டு வச்சிருக்கேன். சரி சரி சரி. மோதிரம் செயின் எல்லாம் கழட்டி வச்சிருக்கேன். அப்படியா? அடைய வச்சு கூட கொடுத்துட்டு போவேன். சரி சரி. கேள்வி என்ன கேள்வி? விடிய காலையில எந்திரிச்சதான் என் வீட்டுக்காரு காலை தொட்டு கும்பிட்டுத்தேன், மற்ற வேலையே பாப்பேன் அப்படின்னு சொல்ற என்ன பார்த்தா புண்ணிய இருந்த கையை தூக்கு பார்த்தா இவங்களையும் வீட்டுக்குள்ள போய் வைக்க போறான்னு பாக்குறேன். சரியா கேட்கலையோ? மறுபடியும் கேள்றா கொஞ்சம். சரியா கேட்க. ஐயா, இப்ப 500 ரூபாய் இல்லாட்டி 300 ரூபாயே தரேன். சரி சொல்லு. விடிய காலையில எந்திரிச்சதும் ஆமா என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுத்தேன், மித்த வேலை ஒலையே வைப்பேன் அப்படின்னு சொல்ற என்ன பார்த்தா புண்ணிய இருந்த கையை தூக்கு. தலைக்கு 300. தலைக்கு 300. அதெல்லாம் ஒத்த ஓட்டு விழுகல, பூரா டெபாசிட் இழந்துருச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? ஏன் கைய தூக்க மாட்டாங்க? ஏன் கைய தூக்கிடுவாங்க. சரி, மனசு உறுத்தும்ல, உண்மையை தூக்கணும்ல. ஏன் தூக்க மாட்டாங்கடா? அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அந்த எடுவட்ட முண்டை பையில வீட்டுல வச்சு சோறாக்கி போடுறதே பெருசா அதுக்கு ஆளை வேற தொட்டு கும்பிடுவாங்களாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க ஒண்ணுங்க நம்ம கூட்ட வந்து நிறைய இருக்காங்க இன்னைக்கு. அவங்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்பான். கேளியா? அவங்க யாராரும் உண்மையை சொல்லி குலதெய்வத்தை மனசுல நினைச்சு கையை தூக்குறாங்களா? ஆம்பளை இல்லையா? ஆமா. எங்க ஆம்பளையாளுக்கு தலைக்கு ஒரு கோட்டு நிறைய பேர் வந்துருவாங்களா? அதெல்லாம் வாங்கி தட்டு பாரு. செயின் வந்து 3 பவை செயின் அப்பா ஆட வச்சு கொடுக்கலாம். ஆமா. சரி சொல்லு. கேள்வி என்ன கேள்வி? நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் சரி என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு வச்சுட்டு தான் வேற வேலை மற்ற வேலையே பாப்பா அப்படின்னு சொல்ற அம்மாளுக்கு இருந்த கையை தூங்க பாப்பா. ஆஹா, இது கல்ல ஓட்டு. ரொம்ப யோசனை பண்ணி தூக்குற மாதிரி இருக்கேன். 1 2 ஆமா 2 பேர் தூக்கிட்டாங்க. சோறு கிடைக்கல. ஆமா 2 பேர் தூக்கிட்டாங்க. ஏன் தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் ஒரு கோட்டு வாங்கிட்டாருன்னு தூக்கிட்டாங்க. ஆமா. ஆனா காலையில அவங்க வீட்டுல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சரி, அவங்கதான் வந்து வீட்டுல ஒலையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி தமிழ்நாட்டுல யாருக்கு பொண்டாட்டி? அப்படியா? அவ்வளவு ஒரு புண்ணியவதி. என்னடா அது? இன்னைக்கு நம்ம மேலூர் பக்கத்துல நாடகத்துக்கு வந்திருக்கோம். ஆமா. ஏன் ஊர் காரியாவட்டி உங்களுக்கு தெரியும். ஆமா. கிட்டத்தட்ட நம்ம நாடகத்தை ஒரு 6 7 மணிக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு போனாலும் சரி விடிய 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிருவேன். ஆமா. அறந்தாங்கி புதுக்கோட்டை காரைக்குடி பக்கத்துல நாடகத்துக்கு போயிருக்கேன். வர்றதுக்கு 1 மணி 2 மணி ஆகுது. ஆயிரும்ல. அது வரைக்கும் அவங்க நான் கட்டின பொண்டாட்டி உண்மையிலேயே பல்லு இல்ல பச்சை தண்ணி படாது. நீ வந்துதான் சாப்பிடுவா? வந்தாத்தே சாப்பிடுவா. அவ்வளவு மரியாதை அந்த காலத்துல ஒரு பொண்டாட்டிக்கு. மரியாதையும் இல்ல மசிரும் இல்ல. நான் தான் வீட்டுல போய் சட்டி பானையை விளக்கி அடுப்ப பத்த வச்சு சோறாக்கி ஊட்டி விட்டாத்தேன் திம்பா. இது வேறையா? ஏன் மைக் போட்டு ஒரு வைக்கலாம்னு சொல்லி. ஆமா, ஏன்னா உள்ளத சொல்றதுனால தப்பு கிடையாதுல்ல. அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இருந்தாலும் உடன்புறவான சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எம்போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாக இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிடாத்திரிகையை சேர்ந்த இசைக்குழுவினர்கள் அத்தனை மற்றும் சிறந்த முறையிலே நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செடிகளுக்கும் பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒளிபெருக்கி திருப்போன விஜயகுமார் சொல்லவே வேண்டியதில்லை. விஜயகுமாருக்கும் எங்க நாடக உலகத்துக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் இருக்கு. ஆமா ஆமா. நாடக பேக்க பூரா அங்கதான் வச்சுட்டு போவோம். அவருக்கு தெரியும். சட்டக்கான அவரைக்கான இன்னொருத்தர. ஆமா, நாடக பேக்கையே அங்கதான் வச்சுட்டு போவோம். அவர் வந்தாருன்னா நாடக நடிகர் புறமே ஒரு சந்தோஷமா வருவான். கண்டிப்பா உண்மையிலே. ஏன்னா ஊர் எப்படிப்பட்ட ஊரா இருந்தாலும் மக்கள் எப்படி உட்காந்து பாக்கல அப்படிங்கிறது வேற. ஆமா. ஒரு ஊருக்குலாம் போயிருந்தா அன்னைக்கு வந்திருந்தாரு. சரி, மைக் செட்டை வச்சுட்டு நாடகமே எனக்கு போச்சு உண்மையிலே. ஏன்னா ஒரு சில ஊர்கள்லயே மைக் செட்டு கட்டுறாங்க. என் தாய் மாமே மைக் செட் வச்சிருக்காரு உண்மையிலேயே. அப்படியா? எங்க ஊர்ல நீங்க கூட அந்த மைக்ல பாடி இருக்கீங்க. ஆமா ஆமா. அப்படியா? ஏன்னா அவர் மைக் செட் வச்சிருக்காரு. சரி, அந்த ஆயுத பூஜைக்கு பாத்தீங்கன்னா அந்த 2 குழாயிலே வச்சிருக்காரு. ஆயுத பூஜைக்கு நல்லா கழுவி சந்தன குங்குமம் வச்சு சாமி கும்பிடுவாரு. நான் பாத்திருக்கேன். சரி. ஆனா இப்ப இடத்தட்டுல கீழே வந்து கால் உடைஞ்சு வச்சு. ஏன்டா தம்பி? ஒரு காது ஊத்துக்கு ஒரு 16,000க்கு பேசி இருந்திருக்கா. சரி, பேசினாலும் 2 குழாயை போய் கட்டணும். ஒரு குழாயை போஸ்ட் மரத்துல கட்டிட்டாரு. இன்னொரு குழாயை அதுக்குள்ள யாரோ கட்டிங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. போதையை போட்டுச்சு முண்டை. சரி, போதையை போட்டு பக்கத்துல இருந்து முருங்கை மரத்துல ஏறி கட்டணும். சடக்குட்டு கொப்பு ஓடிச்சு வந்து கால் உடைஞ்சது மிச்சம். முருங்கை மரத்துல போய் குழாய் கட்டலாம். முட்டை பத்து போட்டு தெரியறாப்புல அப்படி போய்கிட்டு. ஆனா அந்த ஆளெல்லாம் எனக்கு மாமன் சொல்றதுக்கு ஏன் மனசு அப்படி இருக்கு. ஏன் செய்யுது அந்த எனக்கு மாமனா பிறந்திருக்காங்க. அப்படிலாம் இல்லாம சிறந்ததொரு முறையிலே இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபெருக்கி இளையத்தாருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்திலே இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்துள்ள ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை மாமா திருவாத ஊரை சேர்ந்த பி உப்புராசா அவர்கள் கலைக்குழு சார்பாக சென்றாங்க. நன்றி அடிகள் வணக்கம். அடே அப்பா
பக்கமல வசனத்துக்குலாம் வாசிக்கிறீங்களா? வாயை திறந்தாலும் அடிச்சிருவாங்க. வாயை திறந்து அடிப்பீங்களா? பாடுவீல. ஆமா, அதுக்கு சொல்றீங்களா? வாயை திறந்து அடிக்கணும்னு எனக்கு வேற ஞாபகம் வருது காலையில. ஏன் கேக்குறீங்க? வாயை திறந்து அடிக்கன்னு சொல்லவும் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு கேளுங்க. என்ன? ஏன்னா நீங்க எல்லாம் பெட்டி வாசிக்கிறீங்க, அவரு மிருதங்க வாசிக்கிறாரு, அவர் ஆல்ரவுண்ட் வாசிக்கிறாரு, எல்லாம் அந்த தம்பி தாளம் போடுறாப்ல. நீங்க எல்லாம் இந்த பக்கமலத்துல இருக்கனால பூரா மீச தாடியோட இருக்கீங்க. சரி, ஆம்பளைக்கு அடையாளமே மீச தாடி தான். ஆமா, நாங்க இந்த பப்புன்னு போடுறதுனால மீச தாடி எல்லாம் வைக்க முடியாது. பொம்பளை வேஷம் போடணும். பொம்பளை வேஷம் போடணும். பொம்பளை வேஷம் போடாட்டி ஊர்ல உப்பு பாக்கெட் வாங்குறது கூட காசு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி பொம்பளை வேஷம் போடணும். சரி, அதுக்காண்டி இந்த மீச தாடி எல்லாம் எடுத்துக்கிறது. எடுத்துட்டு இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் ஊருக்கு போறதுக்கு. எதுக்குல ஊருக்கு போறதுக்கு? ஆமா, மணப்பாறை நாடகத்துக்கு போயிட்டு வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். சரி, ஒரு ஆள் வந்தேன், போன் பேசிக்கிட்டே நின்றேன் என் பக்கத்துல. சுத்தி சுத்தி பார்த்தேன், அப்படி சுத்தி சுத்தி ஒரு மாருதியாவே வந்தேன். நான் கூட சரி நம்மளுக்கு எங்கே நாடகத்துல பாத்துருப்பேன் போல, வழி கேட்கிறேன் போல, ஆமா ரசிகரா இருப்பேன் போல நான் நினைச்சேன். ஒரு வழியா சுத்தி வந்தேன், கிட்ட நின்றேன், கீழே காலை பார்த்தேன், மேல பார்த்தேன். மேல பார்த்துக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டேன், ஆள் நல்லா மொழு மொழுன்னு இருக்கு. சரி, ஒரு 300 ரூபாய் தரேன் பாத்ரூம்குள்ள வாரியான்னு. அப்பதான் நான் ஒரு போன் எடுக்கிற மாதிரி எடுத்து ஏழை மாப்பிள அந்த அருவாளை சாணம் குடிக்க சொன்னேன், பிடிச்சாடான்னு இல்ல, அதோட விரண்டு ஓடுன வந்து செல்போனை போட்டு அப்படி எல்லாம் காலம் போய்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் இருந்தாலும் ஆமா, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு, கூட்டமும் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனா கூட்டத்தை பார்த்தீங்களா, இந்த மேலூர் சந்தையில காய்கறி கூறு இப்படித்தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. எப்படி நாங்களுக்குள்ள தக்காளி 4, கத்தரிக்காய் 4. ஆமா, சாயந்தரம் ஆயிட்டா அப்படித்தான் கூறு வரும். என்னத்த சொல்ல, இதே மேடையில இன்னைக்கு ஒரு ஆடல் பாடல் கரகாட்டமா இருக்கட்டும், சரி, இடம் காணாது கண்ணு கொள்ளாது பாக்குறதுக்கு. அவ்வளவுதான் 6000-7000 பேர் வரைக்கும் குறையாம உட்கார்ந்துருப்பாங்க. நல்லதை சொல்லி உள்ளதை செய்யக்கூடிய நாடகத்தை பாக்குறதுக்கு ஆளை காணும். உண்மையிலே சொல்ல போனா அதிகாலையில வெறும் வயிற்றுல மனதார நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊரு செழிக்கணும், ஊராரெல்லாம் நல்லபடியா வாழணும், பட்டி பெருகணும், பால் பானை பொங்கணும் அப்படின்னு உண்மையா மனதார பாடக்கூடிய ஒரே கலைஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்களை போல நாடக கலைஞர்கள். அப்படிப்பட்ட நாடகத்தை வச்சிருக்கீங்க, பாக்குறதுக்கு ஆளை காணா. ஏன்னா இந்த கூட்டம் போது என்னை கேட்டா இது அதிக கூட்டம் தான் போகல. ஆனா இந்த கூட்டம் விடிய வரைக்கும் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆமா, இவங்க வாட்டுக்கு பாதியில எந்திரிச்சு போயிட்டு அப்புறம் நம்மள போய் பொறணி வசப்படாது. எப்படி அந்த பப்புனை போட்டிருந்தா பொழந்து தள்ளி இருப்பாரு, இந்த டான்ஸ போட்டிருந்தா பரட்டு பாவடையை கிழிச்சிருக்கும் அப்படின்னு பொறணி வசப்படாது. ஏன் சொல்றேன்னா சமீபத்துல திண்டுக்கல் டவுன் நாடகம், சரி, வள்ளியர்மன நாடகம், கூட்டம் அடையப்பா 5000 பேர் குறையாம மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஆமா, டவுன் நாடகம். சரின்ட்டு நானும் 10 ஆளுக்கெல்லாம் பவுடர் போட்டு அந்த மக்களை போய் ரொம்ப ஆர்வமா பாக்குறதுக்கு வர்றேன். சரி, பவுடர் போட்டு வெளியில ஓடியாரேன். கோமாளி வந்துட்டேன், கூத்த ஆட வந்துட்டேன்னு இல்ல, கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய மனுஷன் நல்லா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டியிருக்காரு. சரி, ஒரு ஆளு பறக்கிட்டு எந்திரிச்சாரு. எந்திரிச்சு தம்பி நிப்பாட்டுப்பா அப்படின்ட்டாரு. நான் கூட ஊர்ல முக்கியமான ஆளா இருப்பாரு போல, ஐயா சொல்லுங்க என்னங்க. அப்பதான் அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னேன், எப்படி தம்பி பப்பனுக்கார தம்பி, நீங்க நடிச்சது போதும் பொழந்தது போதும், உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லுட்டாரு. சரி, நான் கூட ஒருவேளை ஆட்டத்தை விரும்புறாங்க போல அப்படின்ட்டு பப்பனுக்கு வேலையை நோட்டீஸ் படிக்கிறது. ஆமா, பறக்குன்னு பேர்களை பூரா வாசி விட்டு உள்ள போயிட்டு, சரி 10:30 டான்ஸ்கார பிள்ளைய வெளியில அனுப்பிட்டேன். டான்ஸ்கார பிள்ளைய அங்க இருந்து பாடி வருது. எப்படி அன்னைக்கு டான்ஸர் மதுரை கங்கா. சரி, அந்த பிள்ளைய ஆடி வருது. எப்படி தாடி அப்படி ஆடி வந்துச்சுல, ஆத்தாடி என்ன உடம்பு, மசிர புடுங்கின உடம்பு, ஒரு மசிர உடம்பு இல்ல, ஒழுக்கமா உள்ள ஓடி லூசு முண்டை. சரி, போயிட்டு வள்ளிய வர சொல்லுண்டாரு. ஆமா, அதே ஆளு. சரி சரி, ஒருவேளை தர்க்கத்தை எதிர்பார்க்கிறாங்க போல, வள்ளியை கேட்கிறாங்க அப்படின்ட்டு எல்லா ஊர்களையும் வள்ளியை 12:30-1 மணிக்கு தான் அனுப்புவோம். ஆமா, அன்னைக்கு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு வெளியில அனுப்பிட்டான். சரி, என்னடா வள்ளியம்மாவும் அன்னைக்கு பாடி வராங்க. எப்படி அழகான பழனி மல்லை அப்படின்னு பாடி வந்தாங்கல்ல. திரும்பி அந்த பெரியவர் எந்திரிச்சா, தங்கச்சி வள்ளியம்மா நான் உனக்குன்னு ஒரு மரியாதையா சொல்றேன், ஒழுக்கமா உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லுண்டார். சரி, ஒருவேளை நாரதருக்கு சொந்தக்காரா இருப்பாரு போல, ரொம்ப ஆர்வமா கேட்கிறாரு. சரி அப்படின்ட்டு நாரதரை எல்லா ஊர்லயும் 2 மணி 2:30 தான் அனுப்புவோம். அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 11:30 வெளியில அனுப்பிட்டான். நாரதரும் பாடி வராரு. சரி, நாராயணா என்னும் நாராயணன் நாராயணன் பாடி வந்தார்ல, திரும்ப அந்த பெரிய மனுஷன் எந்திரிச்சுட்டாரு. சரி, எந்திரிச்சு ஒழுக்கமா நிப்பாட்டுண்டாரு. அப்பதான் நாரதர் என்னங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி, கேட்கவும் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நாராயணன் எல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது சார கயிறு அண்டு வந்து செட்டு போய் 8 வருஷம் ஆச்சு, நீ எதுக்கு அவனை தேடிக்கிட்டு ஒழுக்கமா உள்ள போயிட்டு முருகனை வர சொல்லுண்டாரு. ஒருவேளை தெய்வ பக்தியோட இருக்காங்க போல. சரி அப்படின்ட்டு 4 மணி 4:30 அனுப்புற முருகனை அன்னைக்கு 12 மணிக்கு வெளியில அனுப்பிட்டான். முருகன் பாடி வராரு. எப்படி சம்போ மகா அப்படின்னு
பாடி வந்தாரு. ஆமா. திரும்ப அந்த பெரியவர் எந்திரிச்சாரு. சரி. எந்திரிக்கவே எனக்கு உசிரே போயிருச்சு. என்னடா? நான் பறக்குன்னு வெளியில ஓடியாந்துட்டேன். ஐயா நிப்பாட்டுங்க, என்ன சொல்ல வாரீங்க? மொத்த வள்ளி திருமண நாடகத்துல 9 பேர் தான். 4 பக்கம் மேல கரக வெளியில இருக்காங்க. 5 நடிகருமே வெளியில வந்தாச்சு. வேணும்டா வேணும் டிரைவர் தான் உள்ள படுத்து கிடைக்காது. அவனை வேணும்டா அனுப்பிட்டுமான்னு கேட்டேன். அப்பதான் அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு. இல்ல தம்பி வேற ஒண்ணும் இல்ல, நான் பக்கத்தூர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தேன். சரி, வரும்போது லோக்கல் சரக்குல ஒரு 2 கோட்டரை வாங்கி குடிச்சு விட்டேன். என்னால உட்கார முடியல, குறுக்கும் கடுக்குது, தலையும் வலிக்குது. சரி, அதே வந்தது வந்துட்டா ஆளுகளை பூரா பாத்துட்டு போயிருவோம் வர சொன்னேன். நான் போயிட்டு வரேன் தம்பி, இப்ப நடந்து போனேன்னா விடிய 5 மணிக்கு என் வீட்டுக்கு போயிருவோம். அந்த ஆள் போய் பக்கத்தூர் கடைசியில அவன் பக்கத்தூர்ல வந்து நாடகம் பார்க்க வந்த முடியாது. உள்ளூர்ல விழா கமிட்டியாளர்கிட்ட காசு வாங்கப்பட்ட வாடி எங்களுக்கு தெரியும். நாடகக்கார பூரா கையில காலில் விழுகிற அவங்க காசு கொடுக்குற மாதிரி தெரியும். 3 மணிக்கு நாடகம் முடிச்சு யாரை கட்டுற 6 மணிக்கு முடிக்கிற நேரத்துல 12:30 முடிச்சு 12:30 முடிக்கிறேன்னா அவங்க கேட்கறாங்க. கடைசியில உள்ளூர்ல உள்ள கோவில்ல விட்டு போய் ஆளுக்கு 10 பாட்டு படிச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்து அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு நாடக நடிகர்களுடைய நிலைமை. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்காது. மாமா உப்புராசா சொல்லிட்டு கூட்டு வந்தாரு வரும்போதே. நம்ம ஊருக்கு பக்கத்து ஒரு நாடகம், அந்த ஊர்ல தொடர்ந்து மாமாதே பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம சொந்தக்காரகடா, நம்ம தாய் கிராம மாதிரி எல்லாமே விடிய வரைக்கும் இருந்து ரசிப்பாங்க நல்லபடியா. ஏன்னா நாங்க சாப்பிடும் போதே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, உங்க வீட்டுல ஒரு உறவினரா இருந்தாலும் உங்க சொந்தக்காரரா இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு உபசரிப்பும் ஒரு அன்பு செலுத்துவீங்களோ அது போல அருமையா ஒரு உபசரிப்பு செஞ்சீங்க சாப்பாடு. ஆமா, எத்தனை நல்ல கிராமங்கள் இருந்தாலும் அதுல ஒரு சிறந்தது ஒரு கிராமங்களாக இந்த டி கோவில்பட்டி மண்ணு விளக்குகிறது என்பதை இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நாடகம் சிறப்பா இருக்கும். நீங்க மட்டும் அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு வந்தவங்களுக்கு வரவேற்பு எப்படி சொல்லப்படுன்னு பார்த்தா லலிலாலிலோ 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 இதே ராகத்துல ஐயா எழுவணி தங்கவில் ஆசிரியரை நினைக்கணும்ல அப்படின்ற காரணத்துல ஐயா பக்கமளம்னா பக்கமளம் நொறுக்கி போட்டீங்கன்னா உண்மையிலேயே. ஏன்னா எங்க அப்பா ஒரு நாடக நடிகர், உங்களுக்கு தெரியும், ஒரு பெட்டிக்காரு. மாந்தோப்பு செந்தில் முருகன்னா இங்கே வந்திருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு பெட்டிக்காரு, அந்த குடும்பத்தில இருந்து வந்தவன் நானு. ஆனா வந்து நான் படிச்ச படிப்பு சாதாரணப்பட்ட படிப்பு கிடையாது. என்ன 2 டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன், BA வரைக்கும் முடிச்சிருக்கேன். சரி, ஆனா படிச்ச படிப்புக்கு ஏத்த உத்தியோகம் கிடைக்கல. அப்பதான் எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு. எப்படி? ஏன்னா என்னத்தடா படிச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு நாயாவே தெரிய போற, செவன் நாடகத்துக்கு வாடா,
உனக்கு பப்புன்னு போட்டு பழகி விட்டு நீ பப்புனு நடிக்கிறான்னு சொல்லி என்னை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வந்தார். சரி, லோகிதாசம் போட்டு அதுக்கப்புறம் என்னென்னமோ வேஷம் போட்டுதான் பப்புனுக்கு நடிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே நான் 15 வச்சிருந்தேன். சரி, 15 வச்சிருந்தேன். முதல்ல வந்து கேட்டீங்கன்னா வந்து மிலிட்டரிக்கு 15 வச்சிருந்தேன். அது வந்து ஓட விட்டாங்க, ரொம்ப இழப்பு அதிகமா வருது முடியல அப்படின்ட்டு அது வேணாம்ட்டாங்க. அதை வந்து முடிச்சிட்டு ஒரு சமீபத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி அது வந்து போலீஸுக்கு 15 வச்சிருந்தேன். போலீஸுக்கு வந்து வளர்த்தி காணாது அது வேணாம்ட்டாங்க. ஆனா வந்து அதை காட்டில இன்னைக்கு 15 படிப்புக்கு 15க்கு உண்மையிலேயே நம்ம ஊருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எங்க வீட்டுல இருந்து போன் அடிச்சாங்க எங்க அம்மா. எப்படி நம்ம ஊருக்கு வந்த ஒரு நல்ல நேரத்துல இந்த கோவில்பட்டியில உள்ள மாமா ஏற்கனவே உப்புராசா சொன்னாரு, இந்த ஐயனாரு துடியான சாமிடா, இந்த மேடை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்காது, இந்த மேடைக்கு வர்றதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படி சொன்னாரு. அது போல உண்மையிலேயே ஒருத்தவங்க வீட்டுல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அருமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஐயனாருக்குரிய பொதுவா சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த ஐயனாருடைய அருளாலும் எனக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. நீங்க உண்மையில கை தட்டலாம். அதுக்கே நீங்க என்னடா சொல்ற? ஏன்னா தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்பினா இருக்கு. சமீபத்துல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். கோயம்புத்தூர் போய் ஈசா கோவில்ல தான் கயிறு கட்டிட்டுலாம் வந்தேன் நான். ஏன்னா வர வர நாடகத்துல கண்ணு முழிக்க முடியல, பேக்காட்டு காலத்துக்கு மேடைக்குள்ள உட்கார முடியல, வேர்த்து விறுவிறுக்கத்தான் செய்யுது. விடிய காலம் வரைக்கும் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள கண்ணு பிதிங்கி போகுது. அதனால நான் படிச்ச படிப்பிக்க போக முடிவு எடுத்துட்டேன். சரி, முடிவு எடுத்து நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாமி இன்னைக்குதான் எனக்கு கண் திறந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல மிலிட்டரிக்கு முயற்சி பண்ணல, அது கிடைக்கல. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு முயற்சி பண்ணேன், அதுவும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்குண்டா, அதை காட்டிலுமே பிரமாதமான வேலை. எங்க அம்மா சொன்னாங்க வந்துருச்சான் வீட்டுக்கு, லெட்டர் போடோட வந்துருச்சான். பரவாயில்லையே. ஆனா அதை காட்டியும் சிறந்த வேலை. என்ன வேலை? என்ன வேலை? நீங்களா ரப்புன்னு அடிச்சாத்தேன் காசு. நீங்க வந்து மங்க மங்கன்னு விதிச்சாத்தேன் காசு. அவர் மடார் மடார்னு அடிச்சாத்தேன் காசு. ஆனா வந்து நான் உட்கார்ந்த இடத்துல எனக்கு சம்பளம். என்ன வேலை? அப்படி ஒரு வேலை. என்ன வேலை? அதே வந்து 100 நாள் வேலை. அதுலயும் அம்மா சாப்பிடும் போது சொல்லிச்சா வேலை வந்துருச்சு. ஏன்டாரே ஆனா மண்டே உடைச்சு விடுவாங்க விளையாங்க. ஏன்னா 100 நாள் வேலை சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. மத்திய சர்க்கார் நடத்தக்கூடிய வேலை, அரசாங்க வேலை. அது அந்த வேலைக்கு போகல. அடேப்பா என்னை பார்த்தா ஆத்தாமார்களை பார்த்தா அவ்வளவு அழகா போவாங்க. 500 ரூபாய்க்கு எடுத்த பூனம் சேலை, 5 முழம் மல்லிகை பூ, அவங்க குளிச்சே 3 நாள் இருக்கும். பூசுறது பான்ஸ் பவுடரு. பூரா 100 நாள் வேலைக்கு போறது மாதிரியே போறது கிடையாது. பூரா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறது மாதிரி தான் போவாங்க. அவங்களுக்கும் சட்டி ஒண்ணு கண்டுபிடிச்சிக்க, சாந்தி சட்டி. அதுல கட்டின புருஷனுக்கும் பெத்த பிள்ளைக்கு சத்தியமா சோறு இருக்காது. ஆனா அவங்க சாப்பிடறதுக்கு 2 தூக்குவாளி நிமிடா சுடு சோறு. அதுல மினரல் வாட்டர் தண்ணி தான் குடிப்பாங்க. அது போகையில பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் அழகா போவாங்க. எப்படி அப்படி போவாங்க. அங்க போய் இறக்கி வச்சது தட்டுல போட்டோம்னா அதை காட்டிலும் 3-4 ஐட்டம்லாம் வச்சிருப்பாங்க. முக்கியமான ஐட்டம் பேன் சீப்பு, ஈருவலி, சின்னுக்கோழி, தாய கட்டை. அப்புறம் அங்க போய் நம்ம வெட்டு மண்ணை வெட்டி முறிக்கிறாங்க. போனதும் காலை சாப்பாட்டை முடிப்பாங்க. காலை சாப்பாட்டை முடிச்சது அந்த மம்பட்டி எடுப்பாங்க. மம்பட்டி எடுத்து வேலை எப்படி தரைக்கு வலிக்காம அவங்களுக்கு மேலுக்கு நோகாம 3 சுரண்டுதான், அவ்வளவுதான் வேலை. அதோட மம்பட்டி எல்லாம் திருவாரூருக்கு அங்கிட்டு தாண்டிடும். தாண்டிட்டு அதோட 4 பேரா சேர்ந்துக்கிடுவாங்க. 4 பேர் பேன் இழுக்க, 4 பேர் சிக்க எடுக்க, 4 பேர் தாயம் போட, அதுல 4 பேர் ஊருக்கே முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஊராவட்டு குடும்பத்தை கிடைக்கிறதுக்கு புரணி பேசுவாங்க. அங்கிட்டு இருந்து ஒரு மொபைல சைஸ் ஆரம்பிக்கும். ஐயா முடியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பக்கத்து வீட்டு பாண்டியம்மா வீட்டுக்குள்ள 5-6 நாளா ஐஸுக்காரன் போறான். நம்மள அவன் ஐசு குச்சியை வச்சுட்டு வந்திருப்பேன், எடுக்க போயிருந்திருப்பேன். இங்கிட்டு இருந்து இன்னொரு பொம்பளையாளு அது போடி இழிச்சா சக்காலத்தி. உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானே? என் வீட்டு பக்கத்துல இருக்கால கருப்பாயி, அவன் வீட்டுக்கு ராத்திரி 11 மணிக்கு ஒரு வய சைக்கிள்ல வந்துட்டு போறாங்க. அதோட அங்க கேட்டேன்னா சண்டைய அடிச்சு முடிச்சு மண்டை மசிச்சு பாவடை செயலெல்லாம் கிழிச்சு எடுத்துடுதுங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாடகம் நின்று போச்சு. நின்று காலையில ஒரு 10 மணி இருக்கு வவுத்த கடம்பட கலக்கிருச்சு. எனக்கு கலக்கவும் 100 நாள் வேலையை பார்க்கிட்டு அந்த கம்மாக்குள்ள வெளியே உண்டு போயிருக்கேன். நான் வெளியே போறேன். வெளியே போய்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு இருந்து ஒரு உங்களை மொட்டை தலையோட ஓடியாருது எங்க ஊர்ல. மொட்டை தலையோட லூசி முண்டா 100 நாள் வேலைக்கு ஒட்டு முடி வச்சுட்டு போயிருந்திருக்கு. அப்படி இல்ல இன்னைக்கு 100 நாள் வேலை போய்கிட்டு இருக்கு. அப்படி இல்ல அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறதுனால நம்ம குடும்பம் நன்மை நடக்க போதா? கிடையாது. நம்ம குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். அதை எப்படி சரி பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம், அதை நம்ம இது பண்ணோம்னா நம்ம இன்னைக்கு நல்லா இருப்போம். அடுத்தவங்களை பேசினால நாங்க வாங்க சொல்லு. இங்கே அருமணி வாசி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையினார் கிடாத்திரிகையை சேர்ந்த எம்பி முருகன் அவர்களுக்கு நமது கிராமத்தை சர்வா முன்னாடி ஒருத்தப்படுகிறது. கையில சும்மா உட்காந்து தூக்கம் வந்துடாமா. ஆகிறதுபடியா மிருதம் வாசி கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா பொன்னுமணி அவர்களுக்கு விழா கமிட்டியா சார்பா கிராமத்தை சர்வா முன்னாடி ஆகிறதுபடியா மாலை அறிவித்து
கௌரவப்படுத்தக்கூடிய அன்பண்ணா ரிஷிகேசன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. இங்கே தாளம் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை தினேஷ்குமார் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. உங்கள் முன் பொப்பனோடு அன்பு தம்பி ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள். எங்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த மாலை கிடைக்கிறது வந்து கொடுத்து வச்சிருக்கேன்னு வாத்தியாரு. நிறைய ஊர்களில் துண்டு போடுவாங்க. துண்டை நம்ம பார்த்தோம்னா ஒரு 6 மாசம் பயன்படுத்துவோம், 7 மாசம் பயன்படுத்துவோம். சரி, வெயில்ல ஓட்டோம்னா இத்து போகும், கிழிஞ்சு போகும். ஆனா இந்த மாலை வந்து கிடைக்குமா? தெய்வத்துக்கு சுட்டக்கூடிய மாலை. உண்மையிலே கண்டிப்பா அந்த மாலையை இந்த நம்மளுக்கு எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பாக்குறாங்கன்னா நம்ம செஞ்ச புண்ணிய. உண்மையிலேயே அதுலயே ஆண் மாலை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மாலையில ஆண் மாலை பெண் மாலை பூ மாலை தான். அதுல ஆம்பளை மாலை. அது எப்படி ஆம்பளை மாலை பொம்பளை மாலை தான்? இந்த குஞ்சம் தொங்குது வாங்க முடிச்சிருக்குதா? அதனால அப்படியெல்லாம் இல்லாம சிறந்த முறையில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு எவ்வாறெல்லாம் எங்களுடைய பாடல்களையும் எங்களுடைய பேச்சுகளையும் கேட்க வேண்டும் என்று சொல்ல போனா உங்க கண்ணால நாடகத்தை ஊருக்கு நல்லது சொல்ல வந்துட்டு நம்ம கூட வந்தாலே செஞ்சா இப்படி ஓங்கி குத்துனேன்னா கராவை போது தெரிச்சு போகும். இப்படி சொல்றீங்களா? எடுத்துக்காட்டுக்கு இப்படி சீட்டி வழங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் டி கோவில்பட்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ காணப்படை ஐயனார் சுவாமி கோவில் புறவி எடுப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். காண வருக வருக. ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் 14/5/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு டி கோவில்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மேலூர் உயர்திரு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே தலை சேர்ந்த கதாபாத்திரங்களை பங்கு வரக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் லவ் ஸ்டோரி பார்த்தீங்களா? முருக பெருமானே காதல் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிக்கோ. காதல் என்பது தவறான விஷயம் கிடையாது. உண்மையிலேயே உண்மையான அன்புக்கு மறுபெயர் தான் காதல். எல்லாரும் காதல் பண்ணலாம். ஆனா யாரு யாரை பண்ணணும் அப்படிங்கிறத வித்தியாசம் இருக்கு. முதல்ல நம்மள இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெற்ற தாய் தந்தையை எல்லாரும் காதலிக்கலாம். அதுக்கப்புறம் கட்டின பொண்டாட்டியை காதலிக்கலாம். நிறைய பேர் கட்டின பொண்டாட்டியை காதலினா இந்த மிருதங்க காரை மாதிரி அடுத்த பொண்டாட்டியை நோங்கிட்டு தான் பொண்டாட்டியை தெருவில் விட்டு போயிரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் நான் ஒரு காதல் பண்ணேன். அப்படியா? ஒரு பிள்ளையை காதலிச்சேன். சரி, அதை போய் எங்க அப்பாட்ட போய் சொன்னேன். எப்படியாவது இந்த பிள்ளைய எனக்கு கட்டி வைங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கையில காலில் விழுகிறேன். ரொம்ப நாளா காதலிச்சிருக்கேன். ஆமா. சரி, அப்பதான் எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, டேய் அந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுடா. அவங்க அப்பயும் பெரிய தண்ணி வண்டி, நம்ம வீட்டுல நிச்சாம்பா கூட போட மாட்டான். சரி, அப்படி குடும்பத்துல பொண்ணு கட்டினோம்டா நம்ம குடும்பத்துக்கு சரிப்படாது, நீ இருடா உனக்கு நல்ல ஒண்ணா பாப்போம்டான்னு சொல்லிட்டாரு. சரி சரின்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைய
மறந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சு. ஆமா சரி. அத போய் அப்பாட்ட சொன்னாத்தே அப்படி சொல்லி போடுவாரு அப்படின்ட்டு அம்மாட்ட போய் சொல்றேன். எப்படி ஏமா நீண்டாலும் கட்டி வைமா, வர வர வயசு வேற ஆகிக்கிட்டு இருக்கு. 26 தாண்டிடுச்சு. மறுபடியும் ஒரு பிள்ளைய காதலிச்சிருக்கேன். ஆமா 26 தாண்டிடுச்சு. ஊர்களையும் பொண்ணு தர மாட்டாங்க. எப்படிண்டாலும் கட்டி வைமா. வயசு என்ன 25? என்னதே என்ன அது அங்க என்ன அப்படின்ட்டு அம்மாட்ட போய் சொல்றேன். எப்படி எங்க அம்மா கையில காலில் விழுகிறேன், நீனாச்சும் மனசு வச்சு கட்டி வைமா அப்படின்னு சொல்லி. அப்பதான் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு. எப்படி ஏலே அந்த பிள்ளை கொஞ்சம் சரியில்லாத பிள்ளை. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பயலோட பார்த்தேன். அந்த பிள்ளையை கட்டிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போகும். அந்த பிள்ளை வேணாமடான்னுச்சு. சரின்ட்டு அந்த பிள்ளையை மறந்துட்டேன். சரி மறந்துட்டு இப்ப சமீபத்துல நாடக சங்கத்துல ஒரு பிள்ளையை காதலிச்சு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. நாடக சங்கத்திலயா? ஆமா. யாராவது ஒரு பிள்ளை வந்திருக்கு, அது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி சரி. ஒரு பிள்ளையை காதலிச்சேன். காதலிச்சு எங்க அப்பா அம்மா 2 பேர்த்தையும் வச்சு கேட்கிறேன். ஏமா அந்த பிள்ளையை நான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியில நாச்சு எத்தனை பிள்ளைய பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. சரி இந்த பிள்ளை நாடகத்துல நடிக்குது, நானும் நாடகத்துல நடிக்கிறேன், 2 பேரும் ஒண்ணு போல நடிச்சுக்கிடுவான். அந்த பிள்ளைய நாள் கட்டி வைங்கன்னு கையில கால 2 பேரையும் வச்சு கேட்கிறேன், அப்பாவே அம்மாவே. சரி அப்பதான் 2 பேரும் சொன்னாங்க. எப்படி சரி உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான்டா, நல்லா இருந்தா சரித்தையும் செஞ்சுக்கடா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஓடுறேன் தேடுறேன் என் காதலிய. ஓடி போய் அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு வார்த்தை சொன்னேன். எப்படி ஏமா எங்க வீட்டுல நம்ம காதலுக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. சரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்கவும் அப்பதான் அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லிச்சு. நம்ம காதலுக்கு உங்க வீட்டுல உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எப்படி சம்மதம் சொன்னாங்கல்ல, அதே போல என் வீட்டுல நான் என் புருஷன் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். புருஷன் கேட்க போதா அப்படி எல்லாம் காதல் போய்க்கிட்டு. அப்படி இல்லாமல் புனிதமான காதல் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் இதோ உங்கள் முன் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திலே நடிக்கக்கூடிய தேசிய கம்பெனிகள், நடிப்பு சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் டீ கடைகளிலும் மளிகை கடைகளிலும் பஸ் ஸ்டாண்டிலும் போஸ்ட் மரத்திலும் ரைஸ் மில்லிலும் நோட்டீஸ் மூலம் பார்த்து தெரிந்து அறிந்து இருந்தாலும் சொல்ல வேண்டியது அடியினுடைய கடமை என்பதனாலே நடிப்பிசை வேந்தன், நடிப்பிசை மன்னன், 8 திக்கும் வெற்றி பரிசு கொட்டி வரக்கூடிய சங்கீத சாம்பிரான், சப்தசுரன் நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை என்ன நமது மதுரையைச் சேர்ந்த ஜி ஜெயராமன் அவர்கள் வேலன் விருத்தனாக கொண்டு உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக இன்னிசை கோகுலவாணி, பன்னிசை பாடும் பைந்தமிழ் செல்வி, குயிலினும் குரலுடைய இன்று வானத்திலேயே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்களால் நல்லாசி பெற்று வரக்கூடிய அன்பு சகோதரி, உண்மையிலேயே அழுதூர் குழந்தை கூட அமருமா அப்படிப்பட்ட அற்புதமான குரலை கொண்டு அன்பு சகோதரி அரசாங்க பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தாலும் நாடக கலை மீது கொண்ட அபிமானியத்தாலே முறையான ஆசானியிடம் பயின்று செல்லுகின்ற ஊர்களில் எல்லாம் அடுத்த வருடமும் இதே வள்ளி இருந்தால் எங்கள் ஊருக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலேயே பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய அன்பு சகோதரி ஆப்பனூரை சேர்ந்த இசைக்குயில் கே ஜெயபாரதி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தை வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக நாடகான பேரரசு, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், இலக்கண செம்மல், புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவருக்கென்று பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டதா என்று நீங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே பாடவும் மிக திறமையாக நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நாட்டு மக்களுக்காக எடுத்து உரைக்கக்கூடிய அன்பு அத்தான் எங்களது ராஜ நத்தகுலமன் கண்டிருந்த ஆரம் சாமி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் கழக பிரியராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக்கொள்ள அடுத்தபடியாக ஆறுமொழிய கலையரசு, பெண்பாட்டு திலகம், சென்ற இடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளர்த்தினாலும் வெண்கல குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மரியாதைக்குரிய அருமை என்னார் எங்களது கடலாடி பகுதிகளிலேயே காலையிலே ஒரு 12 மணி வரைக்கும் கிளர்க்காக பணிபுரிந்தாலும் மாலைக்கு மேல் பசியேறி நாடக சங்கத்திற்கு வந்து நாட்டு மக்களுக்காக நல்லதொரு பாடல்களை பாடி பெருமிதம் கொள்ளக்கூடிய அன்பு வாத்தியார் கிடாத்திற்கையை சேர்ந்த எம்பி முருகன் அறுபடியும் பாடல் செய்வார்கள். திருப்பதி மதி
வெட்டிக்காரனா கட்டிக்காரு. ஆமா, உண்மையிலேயே அண்ணே ஒருத்தர் தான் கை தட்டுறாரு. அவங்க ஊரா என்னத்தையே காசை கொடுத்து புட்ட பையன் நினைச்சிருக்காரு. என்னத்த சொல்ல, இந்த கை தட்டுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்றாங்க. என்ன வைத்தியாரு, இந்த சோம்பேறித்தனம் என்னைக்கு பட்டாங்களோ சரி அன்னைக்குதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள 2.5 கோடி பேர் இந்திக்கார வந்திருக்கேன். அதுயா உண்மையிலேயே இந்த கை தட்டுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்றோமே என்னத்த செய்ய. நம்ம எப்படி கடுமையான கொத்தனார் வேலை இந்த வேலைகளை எப்படி பார்க்க முடியும்? சரி, ஏன்னா உண்மையிலேயே ஆரம்ப காலத்துல நம்ம ஊருக்குள்ள கருப்பு கலர்ல அந்த பிளாஸ்டிக் வட்டையை வித்துக்கிட்டு வந்தாங்க. ஆமா, இந்திக்காரன் அதை வாங்கின வாழ்க்கை தான் கொடுத்தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தார்பாயும் போர்வையை வித்துக்கிட்டு வந்தே வாங்கின வாழ்க்கை தான் கொடுத்தான். ஆமா, தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாத்தையும் வாழ வச்சுட்டேன் பழக்கம். அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு வந்தாங்க, வாங்கின வாழ்க்கை தான் கொடுத்தான். இப்ப நீங்க போகாத இடம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத இடம் கிடையாது. எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். ஜவுளி கடையில பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான், ஹோட்டல்ல பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். கொத்தனார் எல்லாமே கொத்தனார் வேலை, நிமிந்தார் வேலை, மில்லு வில்லு பூரா இந்திக்காரன் இருக்கான். வீட்டுக்கு வேலை அனைத்து பொருளுமே எல்லா இடத்துலயும் இந்திக்காரன் இருக்கான். உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு என்னன்னு நீங்க வாட்டுக்கு அமைதியாவே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நம்ம கோவில் பட்டிக்கு ஐயனாருக்கு பொதுவா சொல்றேன், அடுத்த வருஷம் நாடக நடிகரே இந்திக்காரன் வருவேன். சும்மா பூரா உங்க சொந்தக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான், பூரா மதுரைக்காரங்க தான் நிறைய பழகிட்டு இருக்கானுங்க. ஆமா, நிறைய பத்தி அந்த பாசையெல்லாம் பழகிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வராம காத்துறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க காசு பண்ண எவ்வளவு கொடுக்கலாம், இன்னைக்கு ஒரு கையில இருக்கும், நாளைக்கு ஒரு கையில இருக்கும். காசு பண்ண நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய கைதட்டு மட்டுமே எங்களுடைய மனதை குளிர வைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவான், கோடையிலி குமரன் கொட்டுமுரசை வேந்தன், மின்னல் அடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தால விசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை வாத்தியார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவருமாகிய அரசகுல மண்கண்டெடுத்த டி.வி. ஜெயம் அவர்களுடைய மாணவர்களில் எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்துணை மாணவர்களிலும் சிறந்ததொரு இளைய நிலாவாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா மேலூருக்கு அருகாமையில் உள்ள கூட்டப்பன்பட்டியை சேர்ந்த கே.பி. பொன்னுமணி அவர்கள் மிருதங்கம் தொப்பில தமிழை இசைப்பார்கள்.
ஆட்டு கறியெல்லாம் வச்சாங்களே பயங்கரமே. நன்றி நன்றி. கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக கைதட்டாத அன்பு ஆங்கிலேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சிவகாசி சரவெடி வெடிந்தது போலே சத்தத்தை தனது இசைத்திறமையாலே வெளிப்படுத்தக்கூடிய அன்பன்னார் கருவனூரை சேர்ந்த ஆர் ரிஷிகேசன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்.
கம்மியா தானே. நன்றி. இப்படி இருந்தாலும் அதற்கடுத்தபடியாக வாசி எல்லாம் சரித்த நேரம் கம்மியா இருக்கட்டும், பரவாயில்ல. நாடகத்தை 8 மணி வரைக்கும் நடத்துவான். ஆமா, உப்புராச நாடகம்ல. ஆமா, சாமி பாட்டுக்கெல்லாம் வாசிக்க தெரியுமா? உண்மைதானே? வாசி எல்லாம் சரித்தேன், சாமி பாட்டுக்கு வாசிக்க தெரியும் முத. ஏன்னா ஒரு ஆளா வாசிக்க முடியாட்டி வாத்தியார் மாதிரி ஆளுகளை கூட சேர்த்துக்கங்க. பாடு பார்க்கலாம். பாடு சாமி பாட்டு. ஹலோ. கோவில் பட்டி கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா, ஐயனாரை இருக்கிறார் ஐயா, ஐயா கேட்டவரம் கொடுக்கிறார் ஐயா, சரி காணப்பட ஐயனாரு அனைவரையும் காக்கிறார் ஐயா. காணப்படை ஐயனாரு அனைவரையும் காக்கிறார் ஐயா. கோவில்பட்டி காணப்பட ஐயனாரு அனைவரையும் காக்க வேண்டும். சபாஸ், அப்படி எல்லாம் தெரியணும். நன்றி நன்றி. எல்லாம் தெரிஞ்சாதே நாடகத்துக்கு வரணும். எல்லாத்தையும் அப்பா ஜெயரவி சொன்னது மாதிரி காலண்டரை தூக்கிட்டு அம்மாவுக்குள்ள விறகு விட்ட போயிடும். அப்படி இருந்தாலும் அதற்கடுத்தபடியாக இப்படி எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி தாள வித்துவான், லய வித்துவான் என்ற வளைக்கக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, இஸ்ரேல், அசாம், துபாய் இப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் சென்று தாளத்தை இசைக்க வேண்டும் என்பதற்காக மாப்பிள்ள பாஸ்போர்ட் எடுத்தாரு. ஆனா போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல பாஸ்போர்ட்டை வச்சிருந்தாரு, எலி கரும்பிட்டு போயிருச்சு. அதனால இங்கே வந்துட்டாரு. மிக பிரபலமான புகழ்பெற்ற டான்சருமாகிய எஸ்பி சத்யபிரியா அவர்களுடைய தவ புதல்வர் அன்பு மாப்பிள்ளை நமது மனைவியை சேர்ந்த SBS தினேஷ்குமார் அவர்கள் சீனண்டு தலைமை சேர்ப்பார். நொறுக்கி எடுத்து அவனு எதுவும் ஜோட இல்ல. சின்ன பையன் இல்லையா? சின்ன பையன் பாத்தீங்களா பரவாயில்ல. இன்னும் கல்யாணம் முடிக்கல இல்ல. கல்யாணம் முடிக்க தட்டிக்கு அந்த கைகால்லாம் நல்லா வேலை செய்யும். அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டா கெண்டக்கால் நரம்புல இருந்து எல்லாம் அடிப்படை இழுத்துரும். ஆமா, அப்படி எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த உண்மையிலேயே அருமையான சாப்பாடு. நம்ம ஆட்டுக்கறிக்கு ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை, ஆட்டு கொட்டை இருக்குமோ, ஆமா கோழி முட்டை இருக்கிற அனைத்துமே, ஆட்டு குடல் எல்லாமே அருமையான முறையிலே உணவு உபசரித்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது கலைப்புலி சர்வா சென்றாங்க நன்றி. அன்றைய வணக்கம் 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 என்று எடுத்துக்கிட்டு ஆகிறபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவிலே பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒளி ஸ்தாபனம் நமது பகுதி மட்டும் கிடையாது. இவருக்கு தெரியாத மாவட்டமே கிடையாது. எத்தனை ஒரு மாவட்டங்கள்ல இவருக்கு இல்லாத பேர் கிடையாது. பகுதி எங்கும் புகழும் பெயரும் பெற்று வரக்கூடிய
அன்பு சார்ந்த சிறந்ததொரு ஒளி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலே தனக்குத்தானே தனி ஒரு பாணியோடு பெயரும் புகழும் பெற்று வரக்கூடிய எங்கள் நாடக உலகத்தின் சொந்தக்காரருமான திருப்போணத்தை சேர்ந்த சிறந்ததொரு ஒளி ஸ்தாபனம் விஜயகுமார் சிறந்த முறையிலேயே இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளி ஸ்தாபனம் நமது திருப்போணம் மாணவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜயகுமார் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர் மற்றும் இயக்குநர்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக சிந்தாந்த நன்றி என்கிற வணக்கம் என்று எடுத்துரைத்து ஆகிறபடியாக இந்த நாடகத்தினுடைய சிறந்த ஒரு அமைப்பாளர் உங்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்திய நாடகத்தினுடைய அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் காலையிலே விடிந்தவுடன் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் 6200 ரூபாய்க்கு குறையாமல் சம்பளம் தருவேன் என்று மனதிலே எண்ணத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் திருவாரூர் மாநகர் போட்டக்கூடிய பி உப்புராசா அன்பு மாமா பி உப்புராசா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அன்பு மாமா திருவாரூர் பி உப்புராசா அவர்களை நாடுகள் சிறந்த முறையிலே நடாத்தி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு டி கோவில்பட்டி மற்றும் தாண்டவன்பட்டி கிராம பொதுமக்கள் என்பதை எடுத்துரைத்து டி கோவில்பட்டி மற்றும் தாண்டவன்பட்டி கிராம பொதுமக்கள் என்பதை எடுத்துரைத்து அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி சின்னஞ்சிறு சிட்டு செண்பகல மொட்டு இளைஞர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொலா புட்டு என்று சொல்லக்கூடிய நமிதா இடுப்பு நயந்திரா மடிப்பு நடுவுலே ஒரு அடுப்பு என்னடா அது அவ்வளவா இருக்கா? ஆமா வயதுக்கு 3 மாதங்களே ஆன இளம் கன்னி 3 மாசம் ஆகுது. என்ன தண்ணியில ஊத்தியாச்சா? இல்ல தண்ணி ஊத்தியாச்சு. சரி தண்ணி ராத்திரி 1 மணிக்கு வயசுக்கு வந்துருக்கு. ஆமா அன்பு உள்ள மதுரையை சேர்ந்த ஆர் லட்சுமி அவர்கள் டான்சர் காமி தாமரை கண்கள் தாமரை கண்ணங்கள் தேன்மலர் இருக்கு. நீ வேற வயசுக்கு 3 மாதம் வேற சொல்லியா? ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா இன்னைக்கு வந்திருக்கிற டான்ஸ்கார புள்ள இந்த உட்கார்ந்து பெட்டி வாசிக்கிறவருக்கு கூட பிறந்த அன்னை மகளத்தையும் தாமரை கண்ணம் தேன்மலர் கிண்ணம் கூட பிறந்த அண்ணன் மகள் இல்லடா. என்னத்த சொல்ல அண்ணன் மகள் சொந்தக்காரங்களா? சரி ஆனா சொந்தக்காரங்களா இருந்தாலும் மேடைன்னு வந்துட்டா எல்லாமே சொந்தக்கார புள்ள. ஆமா அப்படி இருந்தாலும் மறுக்கிறபடியாக ஆமா உங்களை முன்னாலே நின்று கொண்டு பேசிக் கொண்டு இருப்பவன் அந்த சொன்னா தானே தெரியும். நோட்டீஸ் போட்டுருந்துச்சு. நோட்டீஸ் பேர் போட்டுக்கல போட்டுருக்கு பாத்துருப்பாங்க எல்லாருமே. இருந்தாலும் உங்க பேரெல்லாம் சொன்னேன் அவர் வேற சொன்னேன். ஒரு தடவை சொல்லி உங்கள் முன்னாலே நின்று கொண்டு பேசிக்கொண்டு முன்னாடி உனக்கே ஒரு கிளியாப்பா அண்டா என் இங்க ஒரு ஆள் நீரஸ்தப்பா பேசுகிறாரு அவர் ஒரு ஆள் எனக்கு போதும். உங்கள் முன்னாலே நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவன் உங்களிலே ஒருவன் உங்களால் வளரப்பட்டவன். ஆமா ஸ்டப்பு அப்படி சொல்லு ஸ்டப்பு. ஆமா சிங்கா
நீ ஒரு ஆள் போது எனக்கு. உங்களை முன்னாலே நின்று கொண்டு பேசி கொண்டு போய் என்ன இன்ன வரைக்கும் அவன் சொல்ல விடாம கருத்தியா அப்ப நீ கெடுக்கிறது மாதிரி இருக்கேன். உங்களை முன்னாலே நின்று கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பவன், உங்களிலே ஒருவன், உங்களால் வளரப்பட்டவன், எனது அருமை வாத்தியார், விஜய் டிவி கலக்க போவது யாரு மற்றும் சிவரஞ்சனி ராகத்து புகழ் மானாமதுரையை சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்களது சிசியன், நமது மதுரை காரியாபட்டிக்கு அருகாமையில உள்ள மாந்தோப்பு மண் கண்டர்த்தாடியன் எஸ்கே ஆனந்தராஜ் பபுன் மற்றும் பல இடங்களில் பங்கேற்க உள்ளேன். நன்றி. உங்களது அன்பும் ஆதரவும் அடியனுக்கு என்றைக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பணும் என்ற காரணத்தினால, ஏன்னா நானே நின்றுகிட்டு இருந்தேன், விடிய வச்சு போடுவேன், 8 மணி நேரம் நின்று பேசுவேன், அந்த அளவுக்கு திறமை என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அதை காட்டியும் திறமையான உள்ள இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டு பெரியவர்கள்லாம் முன்னாடி இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். ஆமா, ஏன்னா நீங்க இன்னைக்கு ஒரு என்ன வேலையில இருந்தாலும், ஒரு விவசாயம் பார்க்கலாம், ஒரு கடை வச்சிருக்கலாம், ஒரு டிரைவரா வேலை பார்க்கலாம், கருவு மரம் கூட வெட்டலாம், என்ன வேலை நீங்க பார்த்தாலும் தயவு செய்து உங்களோட பொறுப்பாலும் தொட்டு கேட்டுக்கிறேன், உங்களது குழந்தைகளை மட்டும் தயவு செய்து படிக்க வைங்கள் ஐயா நன்றாக என்று சொல்லிக்கொண்டு, படிப்புக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. உண்மையிலேயே எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் கூட வரப்போகுதா கிடையாது. ஏன்னா கல்வி உண்மையிலேயே நான் இன்னைக்கு ஊர்ல இருந்து காரியாவட்டியில பசி ஏறி வரும்போது ஒரு வயதான அம்மா, மதிக்கத்தக்க ஒரு 68 வயது இருக்கும், அந்த அம்மா வந்து என்கிட்ட கேட்கிறாங்க பஸ் ஸ்டாண்டுல, தம்பி இந்த பஸ் எந்த ஊர் போறதுப்பான்னு கேட்கிறாங்க. ஆனா அந்த பொம்பளையால் காதுல பார்த்துட்டா அந்த கிளவி தண்டட்டி மட்டும் 1/2 கிலோ இருக்கும், தண்டட்டி 1/2 கிலோ, 2 காதுலையும் பார்த்தா 1 கிலோ இருக்கும். போட்டிருந்து என்ன பண்ண, அவ்வளவு சொத்து பத்து இருக்கு, அந்த படிப்பறிவு இல்லாம பசி ஏற மாட்டாம நிக்கிறிய. எனக்கு கொஞ்சம் நானும் கூட பிறந்த தங்கச்சி அக்காமார்களோட பிறந்ததுனால நல்ல ஒரு பசில பள்ளியை காமிச்சு அனுப்பிவிட்டேன். கொஞ்சம் கிருத்தனை முடிச்சவை போதில் இருந்தாங்கன்னா கும்பகோணம் வண்டியில ஏற்றி விட்டுருவாங்க. அப்படி இன்னைக்கு காலம் போய்கிட்டு இருக்கு. அதனால சிறந்த முறையிலேயே படிக்க வைக்கல என்று சொல்லி கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்புகிற காரணத்தினால வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியத மறந்துட்டியா. இந்த பாட்டு டான்ஸ் கடப்புல எனக்கு அவனோட வேளாங்கண்ணி கோவிலில டான்ஸ் கடப்புல வர்ணிச்சு பாருங்க. ஆமா ஆமா, வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியத மறந்துட்டியா, சித்தனவாசல் கோவிலில சிந்திச்சத மறந்துட்டியா, யார் என்ன சொன்னாலும் லட்சுமி உன்னை விட மாட்டேன், தங்க தேர் ஏறி வந்தாலும் உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன், உசுருக்குள் உன் பேர லட்சுமி எழுதி வச்சேன், ஓ மூச்ச என் மூச்சா சேர்த்து தச்சேன், ஓ மேல மட்டும்தான் ஆசை வச்சேன், என்கிட்ட என்னன்னா பேச வச்சேன், உன்னை நினைச்சு நினைச்சு லட்சுமி உருகி போனேன் மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா புருஷன் கூட அழகா, அடிப்பட்ட மூச்சு ஓடி போயிட்டேன். கடவுளே கல்லாடோ மனம் கல்லாய் போலே மனிதர்களாலே கடவுளே கல்லாடோ மனம் கல்லாய் போலே மனிதர்களாலே
பரவாயில்ல, நல்லா போட்டிருக்காங்க. அப்புறம் ஆல்ரவுண்ட் அண்ணே எப்படி இருக்கீங்க? ஆமா, சரி சரி சரி. முன்னாடி உட்கார்ந்திருக்க ஆல் ஃபுல்லா ஆல்ரவுண்ட் அண்ணே ஃபுல்லா என் அண்ணன் தான். ஆல்ரவுண்ட் எல்லாரும். ஆமா, சரி. பெட்டிக்கார மட்டும் என் மாமா. நேத்து போன நல்லா இருக்கு, ரொம்ப நாளாச்சு பார்த்து உன்னைய. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கேமானா. நீங்க சொல்லிட்டீங்களா? ஆமா, சரி. பெட்டிக்கார மாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். ஓ சரி. அப்புறம் மிருதங்கார தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருந்தா தான் நல்லா முடியும். என்ன குட்டி தம்பி அதுக்குள்ள இங்கிட்டு வந்துட்டாரு. அக்கா பார்த்தா சரி. அப்புறம் தாளக்கார சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? வந்திருக்க பெரியவர்களே, தாய்மார்களே, கிராமத்தர் அனைவருக்கும் மிக்க நன்றி. செட்டுக்காரனே என்ன குனிஞ்சிட்டே இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? உனக்கு சரி பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படியா? செட்டு பேர் என்ன? அது விஜயகுமார். தெரியாத உனக்கு? விஜயா? விஜயகுமார், திருப்போணும். விஜயகுமாரா? விஜயகுமார் ஆடியன்ஸ் சும்மா தரமா இருக்கு. எப்பவுமே போற இடங்கள்ல